வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலவழித்துறை சார்பாக மாபெரும் சுகாதார திருவிழா புதுச்சேரி காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று துவங்கி வரும் 2ஆம் தேதி வரை நடைபெறுகின்றது. இதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுகாதார திருவிழாவினை துவக்கி வைத்தனர். ட்ரீம்ஸ் 24 திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் டெங்கு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கும் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினார்கள். சுகாதார திருவிழாவில் பொது சுகாதார சேவைகள், வாய், மார்பக, கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள், நீரிழிவு, இரத்த அழுத்தம், இரத்த பரிசோதனைகள், கண், காது, மூக்கு, தொண்டை, மனநல மற்றும் குழந்தைகளுக்கான ஆலோசனைகள், இருதயம், நுரையீரல், நரம்பியல், சிறுநீரக நோய்க்கான பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு வல்லுநர்களால் இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றன. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சௌகான், சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், பொதுமக்கள், மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில திமுக அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையுடன் இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் தனியார் திருமண மண்டப வளாகத்தில் நடைபெற்றது. திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில அமைப்பாளர் சிவா, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் மாநிலம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட உள்ளோம். இதன் ஒரு பகுதியாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் இரத்த தானம் வழங்கியுள்ளார்கள். உலகம் முழுக்க பாராட்டக்கூடிய தலைவராக ஸ்டாலின் இருக்கின்றார். சிறந்த ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது என்று குறிப்பிட்ட சிவா, பல வகை பாயாசங்கள் வைத்திருக்கின்றோம், அதை விஜய்க்கு கொடுக்க காத்திருக்கின்றோம் என்று தெரிவித்தார். நல்ல விஷயத்தை பண்ணின்னு இருக்கிறோம். மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை எங்கள் தலைவருடைய பிறந்தநாள மகிழ்ச்சியாக ஏழை மக்களோட கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது அரசியல் எங்கள் கழக தலைவர் என்ன நிலைப்பாட்டில் எடுத்து எப்படி போகிறோம் அந்த வழியில் சிறப்பாக நாங்கள் செல்வோம். எங்களுக்குன்னு தனி வழி, தனி கொள்கை, தனி செயலை எதுவும் கிடையாது. எங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய எண்ணம் என்கிட்ட சொன்னாங்க, அதை இன்னொரு வழியில் பிரதிபலிச்சிருக்கேன், அவ்வளோதான். இது என்னுடைய தனிப்பட்ட செய்தி தானே பொழுது எங்கள் கட்சி செய்திலாம் கிடையாது. இல்லாத ஆட்களை பற்றி சொன்னால் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி உலகம் முழுக்க உத்து நோக்கக்கூடிய தலைவராக எங்கள் தலைவர் இருக்கார். சிறந்த ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்குது. அதை பற்றி பேசினா தானே யாராவது திரும்பி பார்ப்பாங்க. அதனால் சொல்கிறார். பாயசம்னா பல வகை பாயசம் அவர் கொடுத்துடலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, காத்துன்னு இருக்காங்க கொடுக்குறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதி ஆண்டியார்பாளையம் பகுதியில் ரூபாய் 5.50 லட்சம் மதிப்பில் கொரக்கமேடு முதல் உப்பனாறு வரை உள்ள ஏரி வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல், டிஎன்பாளையம் பகுதியில் நடக்கும் மதிக்கிட்டான் வாய்க்கால் முதல் மல்ரெட்டி வாய்க்காலை ரூபாய் 7.33 மற்ற மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்தல் மற்றும் நோனாங்குப்பம் டோல்கேட் பகுதியில் ரூபாய் 3.3 லட்சம் மதிப்பீட்டில் குள்ளக்கவுண்டர் தோப்பு முதல் மெயின் ரோடு வரை உள்ள புறம்போக்கு வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் ஆண்டியார்பாளையம் பகுதி ஞானசேகர், திருமால், வாழ்முனி, ரமேஷ், டிஎன்பாளையம் பகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மனோகர், கூட்டுறவு சங்க தலைவர் சுகாதியா முனுசாமி, டோல்கேட் பகுதி எஸ்விஎஸ் குமரன், மூர்த்தி, சிவபிரகாசம், பிரியா, தனஞ்சயன் உள்ளிட்ட அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள தானம்பாளையம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் பயிலும் 1ஆம் வகுப்பு மாணவியான 6 வயது சிறுமிக்கு அறிவியல் ஆசிரியர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கடந்த 14ஆம் தேதி பெற்றோர்கள் மற்றும் மீனவ மக்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளி மற்றும் ஆசிரியரை கண்டித்து பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்றது. இதனால் அந்த பள்ளியை தற்காலிகமாக மூடினர். இதனை கண்டித்து பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் என சுமார் 60 பேர் பள்ளி திறக்க வலியுறுத்தி கடந்த 17ஆம் தேதி சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த சப் கலெக்டர் இஷிதாரதி மற்றும் எஸ்பி பக்தவச்சலம் ஆகியோர் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். மேலும் அப்பள்ளியில் பயிலும் மேல்நிலை வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு செய்முறை தேர்வுகளை அரசு ஒத்துழைப்புடன் வேறு பள்ளியில் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் அழைத்து பேச்சுவார்த்தை செய்தார். இந்த நிலையில் இன்று போலீஸ் பாதுகாப்புடன் பள்ளியை திறந்து நடத்தப்படுகின்றது. மேலும் இன்று 10, 11, 12ஆம் வகுப்பை சேர்ந்த சுமார் 140க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்சமயம் பயின்று வருவதாகவும் மேலும் நாளை முதல் 1ஆம் வகுப்பு முதல் அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் வழக்கம் போல் பள்ளி இயங்கும் எனவும் கூறப்படுகின்றது. பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் பூட்டிய பள்ளியை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திறந்து நடத்துவது அப்பகுதியில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதலியார்பேட்டை அரசினர் சுப்பரநாயக்கர் போன்ற அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று சந்திரா அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்கும் வியாபம் இளையோர் மற்றும் சுற்றுச்சூழல் சார் மற்றும் சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழாவும் நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி கல்வி துணை இயக்குநர் சிவராம் ரெட்டி சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற சிறப்புரை வழங்கியதுடன் பள்ளி வளாகத்திலும் மரக்கன்றுகளை நட்டார். மேலும் முதலியார்பேட்டை சேர்ந்த சந்திரா அறக்கட்டளையின் நிறுவனர் அசோக் ராஜ், ரோசி தம்பதியினர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களுக்கு புத்தக பைகளை வழங்கினர். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருமதி புஷ்பா பங்கேற்றார். அசோக் ராஜ் நண்பர்கள் வெங்கடேஷ் விழாவில் பங்கேற்றனர். ஆசிரியர் சீலா வரவேற்புரை வழங்கினார். தலைமை ஆசிரியர் சின்ன மேரி தலைமை உரை வழங்கினார். ஆசிரியர் பிரியா வாழ்த்துரை வழங்கினார். ஆசிரியர் ரூபினா ஆரோக்கியமேரி நன்றி உரை வழங்கினார். ஆசிரியர் பாஸ்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். ஆசிரியர்கள் அனைவரும் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வக்பு திருத்த மசோதாவை கண்டித்து வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வக்பு திருத்த மசோதாவை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே தமுமுக மாவட்ட செயலாளர் குதிரத்துல்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தலைமை கழக பேச்சாளர் அடித்தளம் ஹபிபுல்லா ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன உரையாற்றினார். தலைமையில் செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது வாழ்த்துரை வழங்கினார். அதைத் தொடர்ந்து மாவட்ட துணைத் தலைவர் முகமது முபாரக், மாமக மாவட்ட துணை செயலாளர் ராஜ் முகமது, மானோரணி மாவட்ட செயலாளர் முகமது சபீர் ஆகியோர் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன கோஷத்தை எழுப்பினார்கள். இறுதியாக மண்ணாடிப்பட்டு நகர தலைவர் சர்க்கரை முகமது நன்றி உரையாற்றினர். இதில் மாமக நிர்வாகிகள், மாவட்ட துணை செயலாளர் முகமது ஆரிப், அப்துல் காதர், முகமது உஸ்மான், ராஜா மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தவளக்குப்பம் பள்ளியில் சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை மூடிமறைக்கும் என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்கள் மீது தாக்குதல் செய்த தவளக்குப்பம் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்திய மாத தேசிய சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கல்வித்துறை முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் சாரதா தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மும்பை பிடி சோமானியா நேஷனல் பள்ளியிலிருந்து ஆண்டுதோறும் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் புதுச்சேரிக்கு வருகை புரிந்து புதுச்சேரியில் உள்ள பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பண்பாடுகளை தெரிந்து கொள்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு வருகை புரிந்து மும்பை பிடி சோமானியா நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் வருகை 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சென்று புதுச்சேரியின் கலாச்சார பண்பாடுகளை தெரிந்து கொண்டார்கள்.
இதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கம் கைவினை கலைஞர்கள் கிராமத்திற்கு சென்ற மாணவ மாணவிகளுக்கு சுடுகளிமண் மூலம் உருவாக்கப்படும் டெரகோட்டா பொம்மைகள் குறித்து தெரிந்து கொண்டனர். மேலும் பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர் முனுசாமி மாணவ மாணவிகளுக்கு டெரகோட்டா பொம்மைகள் செய்வது குறித்தும் பயிற்சி அளித்தார். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் விலங்குகள், பழங்கள், மண்பானைகள் மற்றும் விநாயகர் சிலைகள், யானை, குதிரை போன்ற பல்வேறு உருவ பொம்மைகளை சுடுகளிமண் கொண்டு வடிவமைத்து அசத்தினர். இதுகுறித்து மாணவ மாணவிகள் கூறும்பொழுது, சுடுகளிமண்ணில் பொம்மைகள் செய்து ஒரு புது அனுபவமாக உள்ளது. இது மேலும் நம்பிக்கை ஏற்படுத்துவதாக உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். பத்மஸ்ரீ விருது பெற்ற முனுசாமி கூறும்பொழுது, அழிந்து வரும் விளிம்பில் உள்ள டெரகோட்டா பொம்மைகள் செய்யும் கலையை இளைய தலைமுறையினருக்கு சொல்லிக் கொடுப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் இந்த கலை வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அரசு நலத்திட்டங்களை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசிடம் கோரிக்கை வைத்து பயனாளிகளுக்கு ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகின்றார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தவணைத் தொகை வழங்குவதற்கான ஆணையினை 2ஆம் கட்டமாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு ஆணையினை வழங்கினார். இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் வெள்ளினூர் கொம்யூன் கணுவாப்பேட்டை புதுநகர் ஓடை தெருவில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு தேவஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தின் 15ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று முன்தினம் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மாலை ரணகளிப்பு நிகழ்ச்சியும் அம்மன் வீதியுலா காட்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக கோட்டைமேடு மயானத்தில் மயான கொள்ளை விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சில்லறை நாணயங்கள், 10 ரூபாய், 20 ரூபாய் நோட்டுகள், தங்கள் நிலத்தில் விளைந்த பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்கள், பிஸ்கட் பாக்கெட்டுகள், குளிர்பானங்கள் ஆகியவற்றை சூறைவிட்டு வேண்டுதல்களை நிறைவேற்றினர். மயான கொள்ளை திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பிறை சதுர்த்தசி திதியில் இரவில் கொண்டாடப்படுகின்றது. உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் கொண்டாடப்படும் இந்த மகா சிவராத்திரி விழாவானது 6 ஜாம பூஜைகளாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக அரியங்கப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஆயுற்றோர் மகாதேவர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் நடைபெற்ற 2ஆம் ஜாம சிவராத்திரி பூஜையில் அரியங்கப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். வாங்க 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 நல்லது வாங்கமா சரி ஓகே 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 கிளம்புங்க கிளம்புங்க நம்ம வைக்கிறேன். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் 26வது ஆண்டு மயான கொள்ளை விழா நேற்று நடைபெற்றது. இவ்வாலயத்தில் கடந்த 19ஆம் தேதி சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதியுலா நடைபெற்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் தினந்தோறும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதியுலா நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று முன்தினம் ரணகலைப்பு நிகழ்ச்சியும் நேற்று முருங்கப்பாக்கம் பகுதியில் மயான கொள்ளை விழாவும் நடைபெற்று இரவு அம்மன் புஷ்ப விமானத்தில் சுவாமி வீதியுலாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் முக்கிய விருந்தினர்களாக அரியங்கப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, தனபால் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் புதிய அறங்காவலர் குழுவை 6 வாரங்களில் நியமிக்க உத்தரவிட்டிருந்தும் இதுவரை அந்த உத்தரவை செயல்படுத்தாத இந்த அறநிலைத்துறை ஆணையரை கண்டித்தும் காலாவதியான அறங்காவலர் குழு நிர்வாகிகளால் கோவில் சொத்துகள் அபகரிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் இந்த அறநிலைத்துறை ஆணையரிடம் உரிய அனுமதியின்றி கோவில் விஷயங்களை தன்னிச்சையாக முடிவெடுப்பதை கண்டித்தும் புதுச்சேரி ருத்ரவன்னியர் சங்கம் மற்றும் லாஸ்பேட்டை ஊர் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தட்டஞ்சாவடி விவிபி நகர் அருகே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்க 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு புதிய அறங்காவலர் நியமிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தின் சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.